ஏன் நிறைய பேர் சர்ச்சை விட்டு போறான் தெரியுமா? சபையை விட்டு போறதுக்கு என்ன காரணம்? அவன் தேவையோடு கூட வந்தான், தேவை கிடைக்கல, போயிட்டான். தேவன் வேணும்னு வந்தான்ல, அவன் சபையை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா தேவன் சபையில கிடைப்பார். புரியுதா? வீடு தேடி வந்தவனுக்கு சபையில ஒருவேளை என்ன கிடைக்காம இருக்கலாம், வீடு கிடைக்காம இருக்கலாம். கார் தேடி வந்தவனுக்கு சபையில கார் கிடைக்காம இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை தேடி வந்தவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது, நார்மல் வாழ்க்கை கிடைக்கலாம். அவன்லாம் ஏமாந்துட்டான். அவன் என்ன சொல்றான், நானும் எப்படியோ இருக்கணும்னு நினைச்சு வந்தாங்க, அங்கேயும் விட இங்கேயும் விட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப இவனுடைய தேவை என்ன? உலக பிரகாரமான கெபி, ஒரு இடம், ஒரு பாதுகாப்பு. அப்ப அவன் அப்படி கர்த்தரை தேடும் போது அது கிடைக்காவிட்டால் பின்மாற்றம் அடைவான். ஆனா அவன் யாரை தேடி சபைக்கு வந்திருக்கணும் தெரியுமா? நான் இங்கே ஒருத்தனை தேடினேன், அவங்கிட்ட கிடைக்காதத நான் கர்த்தர்கிட்ட தேடி வந்தேன், அது கர்த்தர்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அவன் தேவனை விட்டு பின்மாற்றம் அடையவே மாட்டான். அப்போ உன் நடை எதை நோக்கி இருக்கிறது, எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறது? இப்ப எலியாவை சொல்லிட்டார், திரும்பி நட பார்ப்போம். இப்ப எலியா எப்படி நடப்பார் தெரியுமா? இப்ப நான் முதல்ல போய் ஆசைகேலை பார்க்கணும், ரெண்டாவது போய் யெகூவை பார்க்கணும், கடைசியா போய் இப்ப இவன் தாட் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு பாருங்க. எல்லாம் அபிஷேகம் பண்றதை பத்தி ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. யெகூவை பார்க்க முடியுதோ இல்லையோ தெரியல, ஆசைகளை பார்க்க முடியுதோ இல்லையோ தெரியல. எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் யாரை பார்த்துடுறேன், எலிசாவை பார்த்துடுறேன், பார்த்து அவன் அபிஷேகம் பண்ண. இப்ப இவன் தாட்டு முழுக்க இப்ப எப்படி இருக்கு? இப்ப இப்படி நடந்ததுக்கு யோசிங்க. இப்படி நடக்கும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு கெபி வேணும், ஏசபேல் என்ன கொல்ல போறா, நான் தப்பிக்கணும், என்ன செய்யலாம்? ஒபதியா சொன்ன மாதிரி ஒரு கெபிக்குள்ள ஓடிடலாமா? இதுதான் அவன் 40 நாள் இரவும் பகலும் யோசித்தது. இப்ப அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? யெகூவை அபிஷேகம் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் ஆசைகள் அபிஷேகம் பண்ணலாமா, இல்ல முதல்ல எலிசா கிட்ட போயிடுவோமா, எது பிரிஃபரபிள்? இவன் சிந்தனையில இப்ப ஏசபேல் இல்லை, இப்ப இவன் சிந்தனையில அவனுடைய தேவைகள் இல்லை, அவன் சிந்தனையில் அவன் பாதுகாப்பு இல்லை. இப்ப அவன் சிந்தனை முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த வாக்கு தான் கர்த்தர் விரும்புகிற வாக்கு. இதுதான் கர்த்தர் நடக்க சொல்றார். எத்தனை நாள் நீங்க இன்னும் நடப்பீங்க? இன்னும் தேவைகளை பத்தி எத்தனை நாள் நடக்க போறீங்க? எத்தனை நாள் இன்னும் ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஐயோ எனக்கு இவ்வளவு போராட்டம், ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீரா, இப்படி கேட்டுக்கிட்டே எத்தனை நாள் ஓட போறீங்க? யோசிச்சு பாருங்க. பவுல் ஓடுறாரு, ஓடுற இடத்துலலாம் அடிக்கிறாங்க, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு இடத்துலையும் நொறுக்கிறான். அப்போ பிரயாணத்தை நிறுத்திட்டு பவுல் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன்பா, தாங்கல முடியல, ரொம்ப அடிக்கிறாங்க. அப்போ பவுல் அடுத்த பிரயாணம் தொடங்கும் போதே என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்ப போறாரு, பின்னாடியே சீஷர்கள் போறாங்க. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? தோமா என்ன சொன்னாரு? இவர் சொல்றாரு வாங்க லாசருவை எழுப்புவோம். தோமா சொன்ன வார்த்தை என்ன? வாங்க நாம அவர் கூட மரிப்போம். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தூய தமிழ்ல. தமிழ்நாடு நம்ம சென்னை தமிழ்ல சொல்லி பாருங்க, வாங்க அவர் கூட சாவ போலாம் கூப்பிடுறாரு. இப்பதான் அங்க கல்லடிச்சாங்க, அங்கிருந்து வந்தோம், வந்து 4 நாள் தான் ஆகுது, திருப்பி எங்க கூப்பிடுறாரு? அங்கேயே கூப்பிடுறாரு. இப்ப தோமாவுடைய மைண்ட் ஃபுல்லா பெத்தானியாவுக்கு போற வரைக்கும் எப்படி இருக்கும்? எங்க அடிக்க போறாங்களோ, எங்க கொல்ல போறாங்களோ, எந்த கல் வருமோ, எவன் அடிப்பானோ, எவன் நொறுக்குவானோ. இவனை கேட்பான் பக்கத்துல, பேதுரு திருப்பி அடிப்பியா நீ தான் கரெக்டா எடுத்து கத்தி வீசுறாள், நீ கரெக்டா கல் எடுத்து அடிப்பியா? இவனுக்கு கான்வர்சேஷன் ஃபுல்லா எதை நம்பி இருக்கும்? எதை மேல இருக்கும்? கல்லு மேலேயும் அடி மேலேயும் உத மேலேயும் இருக்கும். இயேசுவோடைய கான்சென்ட்ரேஷன் எதன் மேல இருக்கும்? லாசருவை எழுப்பதன் மேல, பிதாவின் திட்டத்தின் மேல. ஒரே நடதான், ஒரே வாக், ஒரே ஊருக்கு தான் 2 பேர் பிரயாணப்படுறாங்க. ஒருத்தர் தேவனுடைய திட்டத்தை சுமந்து கொண்டு நடந்து போகிறார், ஒருவன் பிரச்சனையை சுமந்து கொண்டு நடந்து போகிறார். இன்னைக்கு தான் அப்படிதான் சபைக்கு ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்குது, அப்படிதான் ஊழியத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் ஊழியம் இன்னும் எல்லை பெருசாகல? ஏன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையோட எல்லையை பெருசாகல? உன் சிந்தனை முழுக்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கெபி கெபி கெபி, சேஃப் சேஃப் சேஃப். இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா, அந்த இடத்துக்கு போலாமா, இதை பண்ணா தப்பிக்கலாமா, அதை பண்ணா தப்பிக்கலாமா, இல்ல இதை வச்சா இங்க காசு கிடைக்குமா, இதை வச்சு என்ன பண்ணலாம், குடும்பத்துல இதை எப்படி பிளான் பண்ணலாம், இவ்வளவு பணம் இருக்குது, இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ போடா, நான் சொன்ன வேலையை எடுத்துக்கிட்டு நீ போயிட்டே இரு, எதையும் யோசிக்காத. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் அதான் என் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டை நினைக்காதன்னாரு.
ஏன், நான் பார்த்துக்கிறேன் வீட்டை, நீ என் வேலையை பாருன்னார். அன்னிலேருந்து நான் எப்பவும் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வேலையை பார்க்குறேன், கர்த்தர் என் வேலையை பார்த்துக்கிறார். இன்னைய வரைக்கும் ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் என் மகள் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிளேட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, 48,000க்கு வந்துருச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இன்னும் குறையும், கவலைப்படாதீங்க, அதுக்கு கொஞ்சம் பிளட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அவரை பண்ணுங்க, ஆளை பிடிங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஊழியத்துக்கு கிளம்பணும். அது ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம். நானும் என் நண்பர்கள் 2 பேரும் கிளம்பணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யோசிச்சுட்டே இருக்கிறோம். 6 மணி ஆச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன் வீட்டில் இருக்கிறவங்கள, வெள்ளையை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் இருந்தாலும் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்காரு, பார்த்துங்க. எல்லாத்தையும் தாண்டி யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு, பார்த்துப்பாரு. நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன், நான் இருந்தால் அது நடக்காது, நமக்கு வேறு வேலை இருக்குது, நான் அதை போகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லி. கரெக்டாக நான் கிளம்பும் போது 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. 6:15 நான் கிளம்பும் போது அந்த ரிசல்ட் வருது, பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தொடங்கிருச்சுன்னு வந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இனிமேட்டு கண்டிப்பாக என்னவாயிடும், இன்க்ரீஸ் ஆயிரும்னாரு. நான் அதை மறந்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டேன். 3 நாள் ஊழியம்தான். நடுவில் ஃபோன் அடித்து மட்டும் கேட்டுப்பேன் என்ன ஆச்சுன்னு. நான் வருவதற்குள்ளே பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய நடையின் சிந்தனை அத்தனையும் கர்த்தரை பற்றி இருந்தால் நம்முடைய தேவைகள் அத்தனையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். நம்ம தூக்கிட்டு ஓடுறோம், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது ஒரு சிலரெல்லாம் பார்ப்பேன், முகம் அப்படியே வாட்டமாக இருக்கும். கேட்பேன், ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குது? பிரச்சனைகள் நிறையா இருக்குது, உங்களுக்கு என்ன கவலை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கம்பாங்க. யாருக்கு கவலை இல்லை இந்த உலகத்தில்? கவலை இல்லாதது யார் இருக்கிறா? எல்லாருக்கும் கவலை இருந்தது. சீஷர்கள் இயேசுநாதர் கூட இருக்கும் போதே கேட்குறான், ஓ தண்ணி வருது, சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறான். எல்லாருக்கும் கவலை இருக்கு, யாருக்கும் இல்லை. எப்போ இயேசுநாதர் கையை பிடிச்சிட்டு வண்டி ஏறிட்டோமோ அதோட தூக்கி எல்லாத்தையும் அவர் தோல் மேலே போட்டு, நீர் பார்த்துக்கோம் ஐயா, நான் ஊழியத்துக்கு போறேன்ட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார், இதையும் ஆசீர்வதிப்பார். உன் பிரச்சனைகளை நீ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீனா, உன் நட முழுக்க அதை யோசிக்கிட்டே இருந்தீனா, சிலருக்கெல்லாம் பாருங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வாழ்நாளெல்லாம் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் கூட தான் நடப்பான். ஆண்டவர்கிட்ட தூரம் போக மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இரவும் பகலும் 40 நாள் எலியா ஓடின மாதிரி, ஆண்டவரே ஏசபேல் பிடிக்காம பார்த்துங்கப்பா, இதோ வந்துருச்சுப்பா, இன்னும் ஒரு 10 நாள் தான்ப்பா, எப்படியும் ஒரு எகிப்துக்கு போயிடுவேன், ஒரு கெபியை கண்டுபிடிச்சிருவேன், இன்னும் ஒரு 5 நாள் தான். அவன் தாட்ஃபுல்லா இப்படி ஓட 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 உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாம் வரும். அதை விட்டுட்டு இப்போ ரிவர்ஸில் ஓடுங்க சொல்கிறேன். இப்போ ஒன்றும் ஏசபேல் ஒன்றும் உத்தரவை வாபஸ் வாங்கிக்கல. சரி எலியாவை விட்டு விடுங்கள், நான் மன்னித்து விட்டேன்னு ஏசபேல் சொல்லலை. இப்போ அவன் எலியா ஏசபேல் விட்டு தூரம் போன காலத்துக்கு போய் இப்போ எலியா எங்கே போகிறாரு? ரிவர்ஸில் கிட்ட போகிறாரு. திருப்பி இஸ்ரவேலை கிராஸ் பண்ணணும் அவரு. ஆனாலும் இப்பொழுது எலியாவின் சிந்தனையில் ஏசபேல் இல்லை, மரணம் இல்லை, எதுவும் இல்லை, கெபி இல்லை, பாதுகாப்பு இல்லை. அவன் சிந்தனை முழுக்க தேவன் மாத்திரம் நிறைந்திருக்கிறார். அவன் ஊழியம் சக்சஸ் ஆகி முடிந்தது. அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நடக்கணும், நடக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் உன் நடையிலே தேவன் இருக்கிறாரா? அல்ல பிரச்சனை இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. அவன் லெவலுக்கு போராட்டம் இருக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் 2 வீலரில் வரவருக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி, காரில் வரவருக்கு பிரச்சனை இல்லைன்னு. காரில் வரவனுக்கு அவன் லெவலில் பிரச்சனை இருக்குது, பெரிய காரில் வரவனுக்கு அவன் லெவலில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு 5000 ரூபா கடன் இருக்கும். அதுவே நல்லா ஃப்ளைட் டிக்கெட்டில் வச்சுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனுக்கு பாருங்கள் 5000 கோடி கடன் இருக்கும், அவர் லெவலில் கடன் இருக்கும். அவ்வளோதான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் எதை தூக்கிட்டு ஓடுறோங்கிறது தான் கேள்வி. ரெண்டாவது, இதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்கிறது பாருங்களேன். இன்னொருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்ப லோத்துடைய பிரயாணம் கிழக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். லோத்து பிரயாணம் பண்றாரு. இப்ப 2 பேரும் தான் ஒன்னா வந்தாங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை பார்த்து எழுந்து நடந்து திரிங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே யார் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? லோத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப லோத்து ஏன் நடக்கிறாரு?
லோத்து நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரச்சனையா? போராட்டமா? நாளைக்கு இந்நேரம் தலை போயிடுமா? வாழ்க்கையில் ஏதாவது போராட்டமா? இல்லை, இது 2வது கேட்டகரி. இது இன்னொரு கேட்டகரி. இது யார் தெரியுமா? வாசிங்க, அதே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? கானான்ல இருக்கிறாங்க. கானான்ல இருக்கும்போது லோத்துக்கு என்ன பிரச்சனை? யாராவது தலையை வாங்க போறாங்களா? இல்லை. ஏதாவது போராட்டமா? கெபி வேணுமா? இல்லை, எதுவும் கிடையாது. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? மிகுதியான ஆசீர்வாதம். மிகுதியான ஆசீர்வாதம். இந்த மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இவர் என்ன யோசிக்கிறாரு? இந்த இடம் நமக்கு போதாது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வேணும், இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமான இடம் வேணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற மிக பெரியதான பிரச்சனை, எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு 70% மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் ஊழியக்காரங்களை மட்டும் சொல்லலை, உலகத்தான விட்டுருங்க, அவங்க அப்படிதான். நம்ம ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்படி உட்கார வச்ச ஆண்டவர், உன்னை கொண்டு போற ஆண்டவர், உனக்கு அந்த இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளஸ்ஸிங்க்கு மேல இன்னொரு பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங்கோட எக்ஸ்டென்ஷன், அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். இதை இப்போ நம்ம சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் தாட்டுங்க. அப்படி சொல்றது நம்ம அடுத்து 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 என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். 100% உண்மை. ஆனால் அந்த அடுத்த லெவல் கர்த்தர் தான் கொண்டு போகணும். இந்த லெவலுக்கு கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு? அடுத்த லெவலுக்கும் கொண்டு போவாரு, அதுக்கு அடுத்த லெவலுக்கும் கொண்டு போவாரு. அவர் வருகிற வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே ஒரு நிலை கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் அவர்கள் மகிமையின் மேல் மகிமை. அடுத்த அடுத்த லெவலுக்கு போறோம் ஸ்பிரிச்சுவல்லி. அதே நேரத்தில் நீங்க அந்த எக்ஸ்பான்ஷனை பண்ணக்கூடாது. அவரா சொல்லுவாரு, உன்னுடைய எல்லையை பெரிதாக்கு, உன் கூடாரத்தை விஸ்தாரமாக்கு, பெருசாக்கு, உன் எல்லைகளை பெரிதாக்கு. ஆண்டவர் சொல்வார், செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் நாட் சாட்டிஸ்ஃபைட். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி கிடையாது. இன்னும் போகணும், இன்னும் போகணும், அடுத்து போகணும். இப்போ இவங்களுடைய பிரயாணம் முழுக்க எதன் அடிப்படையில் இருக்குது தெரியுமா? இவங்க பிரயாணம் முழுக்க எலியாவாவது பாதுகாப்புக்காக வாழ்ந்தா போதும்னு ஓடி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். ஏதோ ஒரு இடத்த கொடுத்துருக்க ஆண்டவர், சர்வை பண்ணா போதும். அவனையே கர்த்தர் சொன்னாரு, உனக்கு இது வேலை கிடையாது, நீ என்ன செய்ய, நான் சொல்ற இடத்துக்கு போன்னாரு. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு குரூப். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயங்கிற வசனம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சிலரெல்லாம் ஆண்டவர் சில இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அதுல என்ன இருக்காது? ஒரு திருப்தி இருக்காது. இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம், இதை விட ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சிருந்தா, இல்லை இதை விட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருந்தா, இல்லை இதை விட அங்க ஒரு நாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு உன்னை ஆசீர்வச்ச ஆண்டவர், நமக்கு அந்த நாடு பிடிக்காது. அங்க ஆசீர்வாதமா ஏதோ ஒரு இடத்த கண்டு நல்லா வச்சிருப்பாரு. அங்கிருந்து அடுத்து எங்க போறது? இன்னொரு இடத்துக்கு, அந்த நாட்டுக்கு போலாமா, இந்த நாட்டுக்கு போலாமா? கர்த்தர் போ சொன்னா போறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ தானியேலை ஆண்டவர் கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? பாபிலோன்ல வச்சுட்டாரு. கொண்டு போன ஆண்டவர் தானியேலை கொண்டு வந்தாரா? இல்ல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் தானியேல் எங்க இருக்கிறான்? சரி, இப்போ பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில யோசேப்பை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாம் யாக்கோபை அடக்கம் பண்றதுக்கு அங்க போனாங்க. அடக்கம் பண்ணிட்டு திருப்பி எங்க வந்துட்டாங்க? எகிப்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்க சொல்லியிருக்கிறாரு? 430 வருஷம் அவங்க எகிப்துல இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? யோசேப்பு பார்வோனுக்கிட்ட, எங்க அண்ணன் தம்பிகளுக்கு கொஞ்சம் கானான்ல ஒரு வீடு கீடு கட்டி கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக சர்வை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவன் பண்ணுவானா மாட்டானா? பண்ணி கொடுப்பான். ஆனால் யோசேப்புடைய காரியம் என்ன?
கர்த்தர் என்னை எங்கே உட்கார வச்சாரோ நான் அங்கே இருப்பேன். அது எகிப்தா, அரபு நாடா, அது வனாந்தரமா, அது பாபிலோனா, நான் நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்து இருக்கிறேன்னா எனக்கு அது தேவையில்லை. என்னை உட்கார வச்சது ஆண்டவர். இப்போ இவருக்கு ஆசை, லோத்துக்கு எங்கிருந்து வந்தோம்? மெசொப்பொத்தாமியா தேசத்துலேருந்து வந்தோம், ஆரான்லேருந்து வந்தோம், கானானுக்கு வந்துட்டோம். அதுக்கு ப்ராமிஸ்டு லேண்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். 12ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதையும் தாண்டி மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டார். எங்க இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அங்கேயே சொல்லிட்டார். அப்போ அதுலேருந்து டிராவல் பண்ணிட்டு வந்த லோத்துக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஒத்து வராது. இது அண்ணனுக்கு வாக்கு பண்ணாங்க, அவருக்கு தான் சரியா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனோம். இப்போ எதை வச்சு இவன் பிரயாணம் பண்றான் தெரியுமா? அப்படி எடுத்து அவன் நிமிர்ந்து பார்க்கறான். சோவாருக்கு போக மட்டும் சோதோம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும். பிளஸிங். இப்போ இவருடைய பிரயாணம் கிழக்கை நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன்? ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். ஒரு வல்லரசு, எகிப்துனா வல்லரசு, ஒரு சூப்பர் பவரை நோக்கி போகிறேன். ஒரு அமெரிக்காவை நோக்கி போறேன். ஏன்? அங்கே போகும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். சிலர்லாம் சொல்றாங்க எனக்கு அமெரிக்கா தாங்க கனவு. சிலர் சொல்றாங்க நான் செத்த அமெரிக்கால தான் சாகணும். எப்படியாவது அங்க போய் இங்க இருக்கிற சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு அங்க போய் யார் வீட்லயோ ஆயா மாதிரி உட்காந்து பிள்ளைகளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன் இவ்வளவு கஷ்டம்? உன்னை மகாராணி மாதிரி கர்த்தர் இங்க உட்கார வச்சாரு, நீ ஏன் அங்க போய் ஆயா வேலை பார்க்கற? ஒரு குரூப் இருக்கு. ஏங்க அப்படி? ஏன் அந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேனா நாளைக்கு எனக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும். நாளைக்கு என் பிள்ளைகள் அமெரிக்கால வளர்வார்கள், உன் பிள்ளைகள் பாபிலோனிலே வளருவார்கள். இன்னைக்கு அப்படி போனவன் தான் லோத்து. கிழக்கே பிரயாணம் பண்ணி சோதோமை போல, எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல நீர்வளம் மிக்கது, ஆசீர்வாதம், டாலரு, பவுண்டு, யூகே, ஆஸ்திரேலியா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை எங்க வச்சாரோ நீ அங்க இரு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுக்கிற தேசம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆண்டவர் இப்படி ஆசை காட்டியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு.